ஒரு மொபைல் கடைக்கு போறது 3000 ரூபாய்க்கு மொபைல் வித்துட்டு 1500 ரூபாய்க்கு இன்னொரு மொபைல் வாங்கிட்டு 1500 ரூபாய் கேஷிங் வாங்கிட்டு வந்துட்டாங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? பையனை வந்து இவங்க தான் ஸ்கூல்ல டிராப் பண்ண போவாங்க. 8 o'clock டிராப் பண்ணிட்டு காரை ஸ்கூல் பக்கத்துல எங்க தெரு பக்கத்துல நிறுத்திட்டு பஸ்ல வந்துருவாங்க. ஏன்னா பெட்ரோல் செலவு வீணாயிடும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எங்கேயும் வெளியே போய் விட மாட்டாங்க. அவங்களால வெளியே போய் விட்டாங்க இல்லைங்களா? அது மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தோடயே பாக்குற சார். ஒரு 2 பசங்களோட வெளியே போறோம்னா ஒரு சந்தேகத்தோட பாக்குறது. அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா நீ செய்வடா உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பல விடுறதே தப்புடா ரோட்ல. அளவுக்கு மீறின கோவம் இருக்குங்க சார். அவங்க அம்மா கிட்ட நேரடியா சொல்லுவாங்க சார், இதே என் பிள்ளையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் 4 அரை விட்டுருப்பேன் அப்படின்ட்டு. நான் அவனுக்கு மேல உங்களுக்கு பிள்ளை அப்புறம் தான் கல்ல கொண்டு மண்ணை உடைச்சிருப்பேன். போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இது போய் வேடிக்கை பார்க்கறாங்க. வேடிக்கை எல்லாம் சம்பாதிக்கணும் சார், செலவு செய்யணும் சார். நிம்மதி எனக்கு அதுல ஒரு நிம்மதி கிடைக்குது சார். நான் செலவு செஞ்சா அதுல ஒரு நிம்மதி எனக்கு சார். அவருக்கு நிம்மதி கிடைக்குதுங்க சார், எனக்கு நிம்மதி போகுதுங்க சார். ஐயோ ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? பயங்கரமான விலை கொடுத்து பொருட்கள் வாங்குறப்போ உங்க மனைவி மூஞ்சி எப்படி போகும்? கொண்டாந்து இது ஒரு நாளைக்கு பேசாம இருந்துருவாங்க சார். ஒரு 2-3 hours பேசவே மாட்டாங்க சார். பேசவே மாட்டாங்க அவங்க. வாய் திறந்து பேச மாட்டேன். நீ இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான். யார்ட்டையும் பேசுறது இல்ல. இவருக்கும் எங்க பையனுக்கும் ஒரு சின்ன கோட்பாடு இருக்கு. இவர் வந்து எப்படி பாரு, அவன் வந்து எப்படின்பா, இப்படின்னா வாங்கிட்டியான்னு அர்த்தம், எப்படின்னா வாங்கியாச்சுன்னு அர்த்தம். நீ என்ன கேட்டா இவன் என்ன பதில் சொன்னா உனக்கு? நான் என்ன கேட்டேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன சொன்னாங்கிறது எனக்கு தெரியும். ராத்திரி குழந்தைங்க தூங்குன மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுனேன். யாரா? அவரதான். ஏன் மொட்டை மாடியிலன்னு கேளுங்க. வீட்டுக்குள்ளனா திருப்பி அடிப்பாரு, சத்தம் வரும். மொட்டை மாடியில சத்தம் போடுறது வெக்கப்பட்டு வாய மூடி இருப்பாரு. அதுக்காக மொட்டை மாடியில கூட்டு போய் அடிச்சுட்டு வந்தேன் நான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். தெய்வமே, வீர சிவாஜி மாதிரி போஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கப்பா. சரி நான் அப்புறம் பின்னாடி பேசுறேன். எனக்கு இப்ப நேரம் சரியில்லை, அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. நான் முதல்ல இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு ஒல்லியா தான் கிடந்தா. கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி நானு கடைசிக்கு என்ன போச்சு, அந்த உலக தண்டி கையை தூக்கி நம்மளே அடிக்க ஆரம்பிச்சா. வளர்த்த கடா நெஞ்சில பாயுதுன்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனா நான் வளர்த்த கடாலாம் வளர்த்த கடை நெஞ்சில முட்டுன்னு ஒரு பழமொழி சொல்லல. நம்ம வளர்த்து நம்மளே முட்ட வேண்டியதாகி போச்சு. இப்ப கைய முறுக்கிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா குத்து. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்தா பாருங்க. சரண் இங்க வந்துருச்சு. வாய மூடிட்டனே, இல்லன்னா வெளியே வந்து வந்திருக்குமே.